2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய். தேர்தலில் தோல்வி, தொண்டர்கள் இன்றி வெறிச்சோடிய திமுக, அதிமுக அலுவலகம். தமிழகத்தில் ராகுல் பிரச்சாரம் செய்த 6 தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வி முகத்தில் இருக்கின்றனர். தமிழகத்தில் முதல்வராக இருந்து அடுத்து வந்த தேர்தல்களில் தோல்வியடைந்தவர்கள் வரிசையில் சேர்ந்தார் மு.க. ஸ்டாலின். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் துவக்கம் முதலே நடிகர் விஜயின் தாவேக தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து மிக பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 44,928 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் 26,000 வாக்குகள் வெற்றி பெற்று பதிவு செய்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெற்ற 17வது சட்டப்பேரவைக்கான தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் முதல்வர் பதவிக்கான போட்டியில் வேட்பாளர்களாக திமுகவின் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும், அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும், தாவேகவின் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும், நாதகவின் சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிட்டனர். முதல்வர் பதவிக்கு 4 முனை போட்டி நிலவி வரும் சூழலில் வெற்றிக்கனியை சுவைக்கப் போகும் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே முன்னிலை வகித்து வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேக முன்னிலையில் உள்ளது. மாலை 6 மணி நிலவரப்படி தனித்து போட்டியிட்ட மற்றொரு கட்சியான நாதக உட்பட மற்றவர்கள் சொற்ப வாக்குகளை பெற்றுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காலை வெளிவர தொடங்கியது முதலே விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வந்தது. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே திமுக பின்னடைவை சந்தித்து வந்ததால் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொண்டாட்ட கூடாரங்கள் மற்றும் அலங்காரங்கள் நீக்கப்பட்டு தொண்டர்களும் வெளியேறியதால் கட்சி அலுவலகம் தொண்டர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. அதேபோல் அதிமுகவும் தொடக்கம் முதலே பின்னடைவை சந்தித்ததால் அதிமுக அலுவலகத்திலும் உற்சாகம் இழந்த தொண்டர்கள் மற்றும் குறைந்த அளவிலான வருகையால் அலுவலகம் அமைதியாக உள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளில் அதிக இடங்களில் போட்டியிடுவது காங்கிரஸ் தான். 2021 தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சி தாவேகவுடன் கூட்டணி சேரப்போவதாக பேரம் பேசி திமுகவிடம் 3 தொகுதிகளை அதிகமாக வாங்கியது. மொத்தம் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. 23 தொகுதிகளில் தோல்வி முகத்தில் இருக்கிறது. குறிப்பாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் பிரச்சாரம் செய்த 6 தொகுதிகளிலும் அதன் வேட்பாளர்கள் தோல்வி முகத்தில் உள்ளனர். பொன்னேரி, சோளிங்கர், துறையூர், கன்னியாகுமரி, நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 6 தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வி முகத்தில் இருக்கின்றனர். தமிழகத்தில் முதல்வராக இருந்து அடுத்து வந்த தேர்தல்களில் தோல்வி அடைந்தவர்கள் யார் என பார்ப்போம். காமராஜர் 1954 முதல் 1963 என தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்த காமராஜர் 1967 தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் திமுகவின் சீனிவாசனிடம் 1285 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். 1963 முதல் 1967 வரை முதல்வராக இருந்த பக்தவச்சலம் 1967 ஸ்ரீபெரும்புதூரில் திமுகவின் ராஜரத்தினத்திடம் 8926 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஜானகி ராமச்சந்திரன் 1998 23 நாட்கள் முதல்வராக இருந்தார். 1989 தேர்தலில் ஆண்டிப்பட்டியில் திமுகவின் ஆசியனிடம் 4221 ஓட்டுகளில் தோல்வியடைந்தார். ஜெயலலிதா 1991 முதல் 1996 முதல்வராக இருந்தார். 1996 தேர்தலில் பர்கூரில் திமுகவின் சுகவனத்திடம் 8366 ஓட்டுகளில் தோல்வியடைந்தார். 3 முறை முதல்வராக இருந்த ஓ. பன்னீர்செல்வம் 2024 லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரத்தில் முஸ்லிம் லீக் நவாஸ் கனியிடம் 1,66,785 ஓட்டுகளில் தோல்வியடைந்தார். ஸ்டாலின் 2021 முதல் 26 முதல்வராக இருந்தார். 2026 தேர்தலில் கொளத்தூரில் தாவேகவின் வி.எஸ். பாபுவிடம் 9,116 ஓட்டுகளில் தோல்வியடைந்தார்.